இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை துறக்குது. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கோம். தண்ணி அப்புறம் நல்லா வந்துடும். நான் என்ன பண்றேன் அந்த பையன் ஏன்னு கத்துனா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாடா நீ. பாருங்களே பைத்தியக்காரா. உன்னைத்தானே என்ன ஊரு என்ன பேரு அதிரசம் அப்பளம் பாயாசம் அதிரசம் முறுக்கு வடை. நான் என்ன சொல்றேன் அந்த பையனை பாருங்களே பாட்டு பாடிக்கிறீங்க. ஏ சேரும்போது அது மீண்டும் மீண்டும் பாடல் ஒன்று பாருங்களே இந்த பையனை பாருங்களே. பேசாமரியா பாருங்களே பாருங்களே. நீ தான் காரணம் அதுக்கு. இல்ல அந்த ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி அவனை பாட வைக்கிறது நீர் தான். பாருங்களே பாருங்களே அந்த பையனை பாருங்களே. இதோட நிறுத்திக்க. பாருங்களே பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. உன்னை கும்பிடுறேன் பாருங்களே. அந்த எஃப்எம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விடுப்போம். கண்ணுக்குட்டியா? எங்க மாடு ஓட்டிட்டு வந்தோமா? கண்ணுக்குட்டினா என்னன்னு தெரியாதா? மூத்திரருக்கு போன்னு சொன்னேன். போ கல்லடப்பு வந்துரு போ. எனக்கு ஏற்கனவே வலி வந்துகிட்டு தான் இருக்குது. என்னன்னே தெரியல. மாப்பிள்ள வாய் விட்டா அப்படி பார்த்து பத்திரமா இருக்கு. எவ்வளவு துமக்கன வலி. நீங்க கண்ணை குத்தி விடாதீங்க. அது வேற. ஏற்கனவே அரை பாறை வழி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அரை பாறை நேத்தெல்லாம் கேள்வி சைக்கிள்காரன் ஜாக தெரிஞ்சேன். என்னாச்சு உனக்கு? கண்டல்னா அந்த ஆளுக்கு என்னது கண்டுச்சு? ஒரு 7 மணி இருக்கேன். கார் எடுத்துட்டு கடை வீதி போலாம்னு கிளம்புனேன். இப்போ சொல்றேன் 5 மணிக்கு மேல கார்கிட்ட போகாதங்கிறேன். எடுக்கத்தான் மாட்டேன். என்னமோ அவசர வேலை எடுத்துவிட்டேன். எதுக்கு அந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டேன் பல்லாருன்னு. எல்இடி பல்பு புகையாத்தான் தெரியுது. ஒரு இளவும் தெரியுது. என்ன ஆச்சு அப்புறம்? எனக்கு முன்னாடி ஒரு சைக்கிளில் போனேன். முண்டாவேன் கிட்டத்தட்ட பார்க்கணும் தான் வெள்ளைச்சட்டை போட்டிருந்தேன். ஒருவேளை கரும்பு சட்டை போடுந்தா ஆள் காலிதான். குளுக்கோஸ் ஒரு பயத்தில் ஆறுன கொடுத்தேன் பாம்னு. அவன் பயத்தில் சைக்கிளை கீழே போட்டு சாக்கடைக்குள்ள தப்பிட்டான். நல்ல வேலை பொழைச்சான். நீ தப்பிச்ச. அவன் அடிச்சிருந்தா உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களே. இப்படியோ 2 பேரும் பொழைச்சான். ஒரு வகையில பிரச்சனை இல்லை. எப்படி துமக்கு மக்கு 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 வரை என்று கேட்டீங்கன்னா ஏய் செலவனா யார் அந்த ஓமுக்கு பார்த்து முடியாம கிடக்காப்லையா? நீர் வர காரணம் கூர்மையா? அது தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவிக்குங்க. எதுல? கண் கண்ட மறந்து. எதுல? அதுலதான். எதுல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே. தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்க தடவினாலும் டம்மு நிற்கும். தடவுற விதம் தான். அப்படியே வருடி விடணும் பூவாட்ட. செப்பமையா? நான் ஏன் சப்பரை? அதுக்கு தனியா ஆள் வருவாங்கயா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ் தீந்தமிழ் பைந்தமிழ் கடுந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? ஓ தெரியும். அவ்வளவுதான். ஓ தெரியும். ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் வரும். செந்தமிழ் நாட்டனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாட்டனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வந்தான் தமிழ். எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டுமே இருக்கட்டுமே.
தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி ஆத்தாடி, அது என்ன லேசுப்பட்ட காரியமா? தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும், புண்ணியத்தை செய்யணும். இங்க பாருங்களேன், நாம் தமிழர்கள் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி எப்படி ஒத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல? அதையும் செவியார கேட்டு பாருங்களே, காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. கவனிங்க, 3 தலைமுறையை தோண்டி திட்டுவாங்க. மாமியால இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க பாருங்களேன். எப்படி இதெல்லாம்? படிப்பு தான் சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்கும் அந்த தமிழுடைய பாத்தில பாத்தில பாத்திய தமிழுக்குள்ளே அமிழ்ந்து இருக்கிறது என்பதை உணர்த்தும் தமிழ் மொழி என்பதற்கு மிக எப்படி இந்த கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ? படித்தேன் என்று சொன்னால் தேனை காதிலே ஊட்டியது போல் இருக்குமா? அதோ தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி இந்த தமிழனாக பிறந்தவன். தேன் போல் தித்திக்கின்ற தமிழ். பாஸ் என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ஜீன்ல வந்து இருக்கா இல்லையா? வாங்க. ஏவான் என்ன பழக்கம்? ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம் என்ன? சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. ஒன்று துளைக்க கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே ஏறாமலே வச்சிருக்கேன். துர்ராஜனால நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு? ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னேன். என்னன்னு? புழங்குனா பழசா போயிடுவேன், புழங்குனா பழசா போயிடும்னா இப்போ புழங்காமலே பழசா போயிடும் போல இருக்கேன்னு தான் வேதனையா இருக்கு. அவர் புழங்காமலே ஒரு பிள்ளையை பெற்றிருக்காரு, அது பத்தாதா? யாரோ புழங்கியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு தான் கவனிச்சேன் நான். கொசு இருக்க விடல என்னைய, அதனால. எப்படி இதெல்லாம்? படிப்பு தான் சிறப்பு. நன்றி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மை எழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானா மாறச்சேதுக்கணும். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பான நம்மை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்று உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க இறைவன் எமக்கு ஏற்படுத்திக் கொண்டது. என்ன காரணம்? எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும், தாங்களோடு யாம் உரையாடும் என்பதற்காக எம்மை உம்மை மேடைக்கு கழித்து உமது புராணம் பெரிதா, எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் எமது இலக்கியம் இலக்கியப்பு, எமது கவி பெரிதா, கவிப்பு எமது போற்றுவதற்கு ஊர் மக்களா ஒன்று ஒரு அளவுதான். சும்மா பிடிச்சி தள்ளிட்டு இருந்தா மேடையில் மரியாதை பேசுறா என்ன தப்புன்னு வச்சு முடியும். ஆளப்பாரு என்ன? நீ ஒரு ஆளுன்னு சொல்லி அவர் என்னமோ இவர் ஒரு முட்டாளு, இவர் சொல்றாரு அறிவாளி, ஒன்னே போய் நீ பெரிய ஆளுன்னு சொல்றாரு. பொய் புறாடு பித்தலாட்டம். நீ என்ன ஒரு ஆளுன்னு என்ன பேச்சு பேசுற? நீ அவர் ஒரு அறிவாளி, நீ ஒரு அறிவாளியா? 2 பேருமே பொய் பித்தலாட்டக்காரங்களா இருக்கீங்கப்பா. என்ன பேச்சுல ஒரு பேச்சு வேணாமா? ஆமா ஆமா ஆமா. என்னையா அது? அம்மா அவர் பொய்யா இருந்தா உன்னை பெரிய ஆளுன்னு சொன்னாரு. நீங்க ஒரு உத்தமரு. ஏய் ஏதோ சொல்லு. நம்பர் பிராடு. மரியாதை பேச அடிச்சு போய் தப்புனே. ஏன் பேசுற நீ? நான் நினைச்சா அப்படி சொடுக்கிற நேரத்துல நீ பேசுறது பூரா பொய்ன்னு நிரூபிச்சுட்டு போயிருவேன். தேவையில்லாம பேசாத. புராணத்தை எவன் ஒருவன் பொய் என்று கூறுறானோ கடைசி காலத்துல சோறு போஜனம் கிடைக்காதியா, சோறுக்கு வழி இல்லாம தெரியுவேன். அதெல்லாம் அந்த காலம். என்ன இப்ப அப்படி இல்ல. வேற உண்மையா பேசுறவன் ஊறுகாய்க்கு வழி இல்லாம தெரியுவான். பொய்யா பேசுறவன் பிரியாணியா திம்மான். நாங்க பிரியாணி பார்ட்டி. அப்படியா? அந்த பையில பேசுற புராணம் இருக்கு. புராணத்தெல்லாம் புராணத்தை பூரா நீ பொய்யன்ற. நான் எந்த புராணத்தை பேசினா பொய்யன்ற. உண்மையா பேசினா எல்லாத்தையும் ஒருவேளை நான் பொய்யா பேசுறேன். பொய் என்ன சொல்லுவேன்? ஏய் உண்மைக்கு எதிர்ப்பது என்ன? பொய். அப்ப பொய்க்கு எதிர்ப்பது என்ன? உண்மை. உண்மைதானே? நான் உண்மையா பேசினா நீ பொய்யும்ப, நான் பொய்யா பேசினா நீ உண்மை இல்ல சொல்லணும். ஏன் எதுக்கு சொல்லி பாரு பாப்பா. நான் ஏன் சொல்றேன்? பந்தயம் கட்டிக்குவா.
சொல்லி முடிச்சிருவாரு பாக்குறேன். பந்தயம் கட்டிக்குவேன். ஆ. ஆளுக்கு 1.25 ரூபா 1.25 ரூபா பந்தயம். இந்த கோயில் உண்டியில் போட்டு போயா ஏன் 1.25 ரூபாயா 1.25 ரூபா கார் ரூபா காசு கவர்மெண்ட்டை நீ படிவிட்டாங்க. நான் இவ்வளவு கார் வச்சு வச்சிருக்கேன். அது செல்லாது வச்சுட்டே இருக்கிறீங்க. ஐயா எடைக்கு தான் போடலாம். சரி, நான் பேசுற பொய்ய பூரா கடைசியில நீ உண்மைன்னு சொல்லி சாதிச்சிட்டீங்கன்னா நான் கட்டுற பந்தய பணத்தை பூரா வச்சுக்க. ஆளுக்கு 2000 பந்தயம் 4000 மொத்தம். உண்மையாவே உனக்கு கேட்பேன், தப்பா நினைக்க முடியாது. தப்பா எடுக்காத மாதிரி கேளு. உங்களுக்கு எதுவும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஓட்ட நாள் இல்லை ஏதோ கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு ஏன்னு கேட்குறேன். இல்லை பைத்தியம் கூட இந்த மாதிரி பந்தயம் கட்டாது. நல்லா கவனிங்க. இவர் சொல்ற பொய்ய பூரா நான் உண்மைன்னு ஒத்துக்கணும். அவ்வளவுதான். உண்மைதான். அப்படி சொல்லிட்டா 4000 ரூபாய் காசு எனக்கு வந்துடும். நான் என்ன கழுதிக்குன்னு அதை போய் பொய்ன்னு சொல்ல போறேன். ஏன் நாடகம் இல்லைன்னு கூட சொல்லுவேன். நான் கரகாட்டம் தான். அப்புறம் என்ன உன்னை ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவேன். இல்லை நான் பொம்பளை ஆளும் 4000 வருது இல்ல. ஏய் நீ பொம்பளை ஆளு கூட இல்லடாமே. அட 2 கட்டான கூட சொல்லியா 4000 வருது இல்லையா நமக்கு? ஏய் நீ நாடகத்துக்கு வரல வீட்ல தூங்குறேன்னு சொல்லுவேன். தூங்குறேன்னு நானும் ஆமா ஒத்துக்குருவேன். புரட்ட விடுறேன் அதுக்கு. அப்படியா? நான் பேசுற பொய்ய பூரா உண்மைன்னே சொல்றேன். ஒத்துக்குவேன். பந்தய காசை கொடு. எதுக்கு? எதுக்கா? பணத்தை குடியா 2000. பந்தயம்னு முதல்ல சொன்னது கட்டினவே நான் தான். காசுங்க தேவையாது. காலையில் நாடகம் முடிஞ்சாதான் ஊரில் பணம் கொடுப்பாங்க. இப்போ போயிட்டு உள்ள 2000 கூட எவன் குடிப்பான்? ஒரு வயிற்றின் டீ குடிக்க காசு கிடையாது. இந்த ஆள் வாய் சும்மா இருக்கிறது இல்லை, சவுடாலாக பேசிவிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இது தேவையா? சரி வாங்க, காசு இல்லாட்டி போகுது. நான் அப்புறம் இந்த என்னது என்னது இதுவா? இந்த ஓ சிராக்ஸ் தலையா? போய் கடையில் கொடுத்து மாற்றி பாரு. கடை 12 மணிக்குள்ள திறப்பாங்க. ஓ வாயிலே குத்துவேன். அவன் 12 மணிக்கு திறக்கிறதுக்கு நீ ஏன் 12 மணி கடைக்கு போற? நான் அந்த ஏரியா பக்கமே போறதில்ல. அடுத்தவங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்றதோட சரி. அவ்வளோதான். நேற்று கடை மூடிச்சாம்ல. ஆமாம், மகாவீர ஜெயந்தி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு செய்தி எல்லா செய்தியும் வந்துடும். பரவாயில்ல, ஓகே. என்ன அதான் காசு வந்துச்சு, ஆரம்பிங்க. என்ன காசு விடு ஆரம்பிட்டு இருக்கிற? 2000 ரூபாய் நான் கொடுத்தா வச்சுக்கிட்டு காசு 2000 ஒட்டிட்டியே என்கிட்ட இருக்கு. இந்த ஊரே பார்க்குது. சரி ஜெயிச்சா 4000 உங்களுக்கு தர்றேன். தோத்துட்டா அதோட போயிட்டே இருங்க. அவ்வளோதானே? நான் 2000 எல்லாரும் முன்னாடி காட்ட மாதிரி 2000 கொடுப்பு. ஐயோ காசுன்னு ஏன் தான் அப்படி அலையிறீங்கள? இந்தாங்க. என்ன என்ன கட்டு 2000 கொடு. நான் கொடுத்துட்டேன். அப்புறம் ஏய் இது நான் கட்டின 2000. ஐயோ அதில் மகாத்மா காந்தி போட்டா இருக்கா, பெருமாள் ராஜ் போட்டா இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் முடி வச்சிருந்தா பெருமாள். இது காந்தி போட்டா இருக்குல்ல? ஆமாம். இப்போ நீங்கள் கொடுத்த 2000 என்கிட்ட இருக்கு. இப்போ நான் கொடுத்த 2000 இப்போ உங்கள்கிட்ட இருக்கு. சரியா? ஓடா பிச்சைக்கார போல. ஹலோ வாங்க. நான் பிச்சைக்காரன், இவர் அம்பானி. நீர் போய் காசு வாங்கிட்டாரு வந்துரு. நமக்கு அந்த அவசியம் இல்லை. என்ன 24 hours எப்போவுமே 50,000 ரூபா அண்டர்வேர் பாக்கெட்லாம் வெளியில் வர மாட்டேன். என்ன நீ டயரே போடலையா? அதனால தான் இன்னைக்கு பணம் எடுத்து வைக்க முடியல. இல்லைன்னா எடுத்து வச்சிருவேன். ஒன்றும் இல்லை, நான் இங்கேக்குள்ளே காசு வாங்க முடியும். கேட்ட வாங்குவேன். ஐயாவு தலைவா காலையில் தான் மைக் செட் அவுத்தக்க பிறந்தேன் பணம். அது பெரிய கம்பெனியா, அதுட்டு நம்ம வாங்க முடியாது. ஆத்து இந்த இங்கே வாங்க. எதில் எடுத்துக்கிட்டேன் படம் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 10 நிமிஷம் பணம் ஜெயிச்சு தரேன் அண்ணே. நம்பிக்கை இல்லையா? இங்கே கேட்குற? சரி கொடுங்க. எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா ஒரு 2000 கொண்டு தரேன். ஏய் என்ன அங்கிட்டு போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன அண்ணன் அவன் உனக்கு தான் எனக்கு தான் கொடுப்பாரு. அத்தாச்சி அந்த தோட கழட்டுங்களேன், வச்சு விளையாண்டு தரேன். எங்கே சுற்றி எங்கேயா வைக்கிற கையே? தோட கொடுத்துறாங்க. இப்பெல்லாம் 1,50,000 ரூபா விற்கிது ஒரு பவுனு. ஜெயிச்சு 10 நிமிஷம் திரும்ப பவுனு 1,50,000 ரூபா விற்கிதுங்கிறேன். ஜெயிச்சு கொடுக்குறியா? என்ன அது என்ன ஒருத்தர் ரூபா நம்ப மாட்டேங்கிறீங்க? யாரும் கொடுக்காதீங்க. இங்கே ஃபைனான்ஸ் இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படி இருந்தால் ஃபைனான்ஸ் ஒன்றும் இல்லையே. நந்தினி ஃபைனான்ஸ் இருக்கு. அப்படியா? முடிஞ்சா வாங்கி பாருங்க. என்னது? ஐயோ நீ வாங்கிட்டு வா. முடிஞ்சா உனக்கு சேர்த்து வாங்கவா? சரி உனக்கு சேனல் ஆரம்பிக்கிடுவான். வாங்கிட்டு 4000 வாங்கிட்டு வர. யார்கிட்ட இல்லை பணம். இங்கே உள்ள நீ வாங்கவே முடியாது. இதுவே 2000 நான் வச்சிருந்தேன். என்ன செராக்ஸ் தாளா? நாங்களும் செலவத்தாளா கொடுப்போம். செராக்ஸ் தாளா எதுக்கு? போய் பாருங்க, நீங்கள் கடையில் கொடுத்து மாற்றி பாருங்க. கடை 6 மணிக்கு திறப்பாங்க. பிளாக்ல வாங்குற ஆளாயா நீங்க? அந்த கடை வேறையா? சரி புராணத்தை நான் ஆரம்பிக்கிறவா தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? ஒருங்க தலைவா. 4000 காசு வந்துருச்சு. ஜெயிக்கிறது நீங்களா நானான்னு பந்தயத்துக்கு தீர்ப்பு சொல்றது யாரு? இந்த மக்கள் இவ்வளவு இருக்காங்கல்ல. கோர்ட்டில் ஜட்ஜு ஒருத்தர் தான் தீர்ப்பு சொல்லுவார். 3 பேர் உட்காந்துருந்தா அது மாநாடு, கோர்ட் ஆகாது.
அப்படி அப்படி யார் இருக்காங்களா? இங்கே ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படி ஒரு 70 வயசு இருக்குமா? 29. 27 வயசுனா அவன் நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டானே. போனாப்ல போய் தான் பூட்டி இருக்கணும், திரும்பி வந்துட்டாப்ல. ஏன் என்னாச்சு? எத்தனை மணிக்கு போனேன்? இப்படி பூட்டி இருக்குன்னா நைட்டு 11 மணிக்கு போனாப்ல. அது சரி, 11 மணிக்கு போனா பூட்டிட்டே இருக்கேன். மறாவது நாள் போச்சு போனேன், மறுநாள் போனேன். மறாவது நாள் போயிருந்தேன், என்னாச்சு? அப்பவும் பூட்டி இருந்துச்சு. சரியா ஒரு 9:30 மணி 10 மணிக்கு போனாரா இல்ல காலையில 6 மணிக்கு? காலையில 11 மணிக்கு போனேன். 11 மணிக்கு போய் எப்படியா பூட்டிருங்க? ஞாயிற்றுக்கிழமை. சரி சரி சரி. அப்புறம் பார்த்தேன் இன்னும் அந்த ஏரியாவுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு கட்ட பஞ்சாயத்தில் இறங்கிட்டேன். அப்படியா? கூப்பிடுங்க பாப்போம். சச்சையா வீரத்தேவா, யாரியா வீரத்தேவை? நானும் தெரியும், அங்க இருக்கியா வீரத்தேவை? வீரத்தேவா எல்லாம் யாரை பார்த்தாலும் விரத்தா வந்தா போறேன். கண்ணு தெரியுமா தெரியாதா? வந்து ஏறுற மேல கோவப்படாதியா? என்ன நான் வேணும்னா மோதனே கண்ணுல பிரச்சனை, அதெல்லாம் கண்ணாடி வாங்கி போட்டேன். 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் கண்ணு பார்வை தெரியல. 3 கண்ணாடியா? ஆமா ஆமா. 3 கண்ணாடி. அமைதி அமைதி அமைதி. அவெல்லாம் சும்மா தான் இருக்கா, நீ தான் கத்துறப்ப. கண்ணாடி ஒரு கண்ணாடி இதாக போது, 3 கண்ணாடி எதுக்கு? 3 கண்ணாடி எதுக்கா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு. தூரத்து பார்வைக்கு. இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. இதெல்லாம் ஒரு கண்ணாடியிலே வந்துருச்சுடாப்ப. சரி, இப்பதான் அதுக்குன்னு இருக்குன்னு வாங்கிட்டு இன்னும் 3வது கண்ணாடி எதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்கன்னு இருக்குன்னு தேடுறதுக்கு. முண்டை, உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. உனக்கு காலைல அரவிந்த் போகிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறான். ஐயா, ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. என்ன பஞ்சாயத்து? அங்கே வேறு மைக் ஸ்டாண்டில் வேறு பணத்தை பாரு. 4000. எவ்வளவு? 4000 ரூபா இருக்கு. சரி இருக்கு. இந்த ஆள் பந்தயத்துக்கு வந்துருக்கார மாட்டேன். அந்த ஆள் பொய்யா சொல்லுவாப்புல, உலக பொய் உரம் சொல்லுவாப்புல. அதை பூரா நம்ம ஆமா உண்மைதான் ஒத்துக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு குழப்பா. அந்த ஆள் பிராடா இருக்காரு. அப்புறம் அவர் சொல்ற அப்புறம் உண்மை. காசு வேணுமா? நம்ம உண்மைன்னு சொன்னா 4000 நமக்கு. எவ்வளவு? 4000. 4000 விழுந்துடாத. அவன் 40 ரூபா கையில் இருந்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். ஆமா, தவறி கூட பொய்னா காசு போயிடும். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் உண்மை அப்படிமே. அது மட்டும் தான் வரணும். எது கேட்டாலும் சரி உண்மைன்னு தான் சொல்ல போறோம். ஆமா, அதெல்லாம் சரியா தான் இருக்கு. சரி, இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு ஏதாச்சும் கிடைக்கணும்னா அதானே நீ உன் கணக்கில் கரெக்டாக இருக்கு. நீங்க மட்டும் மொத்தமா எடுத்துக்கிட்டு போறதுக்கா? உனக்கு ஒரு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு? 1000. 1000 ரூபாயா? 1000 ரூபாயா? ஒன்று செய்யுங்க. எவ்வளவு நாடகம் பார்க்குறாருல்ல, இல்லை யாராச்சும் வச்சு பஞ்சாயத்து பண்ணீங்க. நான் போயிட்டு வரேன். இல்லை, நீ இல்லைன்னா நான் அவனைத்தான் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும். பஞ்சாயத்து புலந்துடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி, நீ எவ்வளோ தான் கேட்குற? எவ்வளோ தர முடியா? 1000 ரூபா தரேன். எனக்கு 1000 ரூபா பத்தாது. சரி, எவ்வளோ வேணும்? எனக்கு 500 ரூபா வேணும். நம்ம 2 பேரும் 500 ரூபா. யாரு செல்லாம்? என்ன செல்லாம்? நீ அவன் கம்பெனி தானடா நீ. உனக்கு 500 ரூபா தர்றேன். போதும்ல 500 ரூபா? அப்புறம் போதும்ல. ஆமாம், பஞ்சாயத்து முடிஞ்சோன்னா அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தா வச்சுக்கணும், வாங்க மாட்டேன். உனக்கு போய் 1000 ரூபா 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டு 4 நோட்டு முழுசா வேணும். 30 ரூபா நோட்டில் 3 நோட்டு வாங்கிக்க. அப்புறம் என்ன, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஐயா, சாமியார் ஐயா, சர்ச்சு நல்ல மூடோட வந்திருக்காரு, வாங்க. நமக்கு வாச்சிருக்காரு சர்ச்சு. ஆமா, இவன் யாரு? இவன் யாரா? ஐயா, ஆமா, இந்த பையன் யாரு? கைய காலை பிடிச்சி நேரத்தில் கூட்டி வந்திருக்கேன். அவனை போடா வாடான்னு அவன் உட்காந்துருப்பானா? ஆள் யாருன்னு சொல்லணும்ல. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? 4000 இருக்கு. பணத்தை பந்தய பணம் ஆரம்பிங்க. பணத்தை எண்ணிக்க. ஐயா கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா. கொஞ்சம் உனக்கு அடுத்த சீன் இருக்கும். சரி, புராணத்தை ஆரம்பிக்க முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களா, யாம் ஆரம்பிக்க வேண்டுமா? எதுக்கு நமக்குள்ள குழப்பம்? சரி, நடுவர் தீர்ப்பே இறுதியானது. இதுல என்ன இருக்கு? நம்ம அவரே கேட்போம், அவர்கிட்ட கேட்டுக்குவோம். ஒன்றும் தவறு கிடையாது. ஆமா, இருக்கட்டும். வாங்க ஐயா. டேய் இந்திரா, டேய் அட கஞ்சா குடிக்கினாயே, ஏன்டா உன்னை எங்கே உட்காரச்சுனே பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்கடா. ஏங்க நேற்றுலாம் புதுக்கோட்டையில் பார்க்குறேன், அந்த கக்கூசுக்குள்ளே உட்காந்துருக்கேன். அந்த ஆயில் ஒருத்தி உன்னை எங்கே உட்காரச்சுன்னு எங்கே உட்காந்துருக்கேன்? அங்கே போய் உட்காரந்தானே சொன்னேன். சரி, எனக்கு தானா? நான் யாரோ வர்றாளாக்கு விட்டு நான் போய் அங்கே உட்காரு. ஒன்று செய், நீ போய் அங்கே உட்கார், அவனை வந்து இங்கே உட்கார. ரெண்டும் ஒன்று தான். நான் இங்கே இருக்கணும், அங்கே இருக்கா. போ காசை ஜெயிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு.
நல்லா குட்டியாந்துருக்கியா? அதெல்லாம் தெளிவா இருப்பாப்ல. சூப்பர். லைட்டா தான். புராணத்தை ஆரம்பிக்கணுமா அவர் ஆரம்பிக்கணும்? சரி. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு எர்த்தடிக்குதா? 2 நாளைக்கு முன்பாக. எர்த்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன? 2 நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும். அதானே? யார் யார் சொல்றதே? 4000 பணம் வேணுமா வேண்டாமா? வந்தேன் இப்பதான் ஆரம்பிச்சு அவர்தான் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. சும்மா ஒரு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக. என்ன நடந்துச்சு? வாட் இஸ் தி மேட்டர்? எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். ஐயோ சச்சையா சச்சி ஐயோ என்ன ஒரு வாரத்துல பொழுதுங்க. ஐயா கண்ணா கட்டுது. என்ன அதுக்குள்ள கண்ணா கட்டுறியா? ஆமா வெறும் 4000 இதுக்கு ஆசைப்பட்டு முரட்டை லூசுக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. நமக்கு காசு வேணுமா வேணாமா? வேணும். இப்பதான் பொய் சொல்லவே ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? இதுக்கே நீ மயங்கி விழுந்தா இன்னும் போ எத்தனை தண்டி போய் வருதோ இருக்குல்ல. கவனமா இருக்கணும். விட மாட்டேன். ஆமா அன்னைக்கு பாக்குறேன் தபால்காரர் வண்டி அவங்க வீட்டுக்கிட்ட நிக்குது. அப்ப இவர் போட்ட லெட்டர் தான் பட்டுவாடாக்கு வந்திருக்கு. இப்ப என் களத்துல நீ என்ன போய் வேணான்னு சொல்லியா நீங்க? என்ன எழுதியிருந்தேன் என்று கேளுங்க. What matter writing the letter? நான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டேன். சாபாஷ். அதான் சின்ன பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கும். சரியா கேட்டிருக்கீங்க. 4000 நம்ம 500. அவரும் கொண்டு வந்து கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்தோன்னே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தாடி. அது இயற்கை. யானைன்னா மதம் பிடிக்கிறது. மதம் பிடிச்சா என்ன செய்வான்? சங்கிலி பிடிச்சு கட்டு கிழிச்ச சங்கிலியை பிடிச்சி ஓம் பேச்சை கட்டு கட்டுற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க யோசனை. நானும் சங்கிலியில் பிடிச்சு கட்டுனா அப்படிதான் ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பூரா சங்கிலியும் அத்துக்கிட்டு ஓடுது. எனக்கு யோசனை வந்துச்சு, ஊரை காப்பாத்தன நாட்டவே காப்பாத்தணும் மக்களை காப்பாத்தணும் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறேன். யானையை கட்டணுமே. பிறந்த உடனே யோசனை யானையை கட்டணுமே. என்ன பண்றேன்? பக்கத்துல எதுவும் இல்ல, இருந்த சங்கிலியெல்லாம் அத்துருச்சு. பார்த்தேன் இந்த கண்ணி இமையில இமை. ஆமா. அதுல இருந்து ஒரு முடியை பிடுங்கினேன். அதுல இருந்து ஒரு தலைவை கொண்டு யானை கல்ல கட்டிட்டேன். பிறந்த உடனே யானை குழந்தை. நீங்க யானை எதுல கட்டுறிய? போட்டான அவ்வளவு பெரிய உருவம் எப்படி சங்கிலில நிக்கும்? பாருங்க. ஏன் சாமி கண் இமை முடிய எடுத்தானே யானையை கட்டினியா? மேல் இமை முடியா கீழிமையா? மேல் இமை முடிய கட்டினேன். கீழிமை முடியனா படக்குன்னு அத்தணும். அந்த நம்ம மேல் இமை முடிய 4ஆ மடிச்சு கட்டினோம்னா சுத்தமா அசையாது. எப்படி? 4000 நம்ம 500. நான் காசு 2000 ரூபாய் கூடிய நான் பேசாம போயிடுறேன். இன்னும் போக முடியாது. ஏன்? அவன் தீர்ப்பு எழுதாம விட மாட்டான். அவன் களத்துல இறங்கிட்டான். யானை காலில் கட்டிட்டு இன்னொரு தலைவை யானை கட்டி நிப்பாட்டணுமே. என்ன ஒரு தலைவை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். பக்கத்துல எதுவுமே இல்ல. தள்ளி பாக்குறேன் ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டி விட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாதே அங்கனே தான் கிடக்குது. அந்த அளவு கட்டியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல யானையை கட்டினோன்னு யானையை கொண்டு கொசு குண்டில விட்டோன்னு கொசு பயந்து மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மாவா இருந்துச்சு, யானையை தூக்கிக்கிட்டு போறந்துச்சு. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரத்தவா? 4000 நம்ம 500. அது பறந்து போது நான் நடந்து ஓடி வரேன். அது பறந்து போது நான் நடந்து ஓடி வரேன். என்னைய பார்த்துச்சுல கொசு பயத்துல ஒண்ணு கடிச்சுட்டு. ஐயா யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. யானை தூக்குனியெல்லாம் என்ன ஆச்சு யானைக்கு? ஐயா கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு நனையுதா? ஆமா. என்ன 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 பண்ணுது? நெஞ்சு வலிக்குதுடா. ஆஹா நெஞ்சு வலி வரக்கூடாது வீரத்தேவா. நீங்க பேசுற பேச்ச வராம எப்பறா இருக்கு? அது குஞ்சுடா. 108க்கு போன் போடுறா. கொஞ்சம் பொறுத்துங்க. 108க்கு போன போட்டுறடா. 108க்கு கொஞ்சம் பொறுத்துங்க. நான் கூட்டி போய் போன் அடிக்கிறேன். 108க்கு போன் பண்றேன். வண்டி இப்ப வரும், கூட்டிட்டு போய் காமிக்கிறேன், செக் பண்ணிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. என்ன முடிஞ்சு போச்சுன்னா சும்மா இருக்க. ஆமா நம்பர் சொல்லுங்க. 108க்கு 108 தான்டா. இதுக்கு முன்ன பின்ன வந்திருக்காங்க நெஞ்சு வலி இப்பதான் முதல் தரமா. ஃபர்ஸ்ட் டைம்டா. சரி சரி அப்ப காப்பாத்திடலாம். ஆமா 108 நம்பர் சொல்லுங்க. 108 தான்டா. நம்பர் சொல்லுங்க. வண்டியை போய் வர வச்சுறேன். இப்ப கூட்டிட்டு போறேன். ஐயோ 108 போடுங்க. 108க்கு நம்பர் சொல்லுங்க. வண்டி நான் அப்ப வந்து நான் காப்பாத்துறேன். கொஞ்சம் பொறுத்துங்க. கொஞ்சம் பொறுத்துங்க. 1 போடு. 1 போட்டேன். சைவர் போடு. சைவரும் போட்டேன். 8 போடு. 8 போட்டேன். வெரி குட். அவ்வளவுதான் நம்பரு. 10 நம்பர் போட்டா தானே வண்டி வரும். நான் காப்பாத்தினேன், கவலைப்பட வேணாம்.
கொஞ்சம் வலியை மட்டும் பொறுத்துங்க. என்ன வீரத்தவா சரியா? வலிக்கல போ. அப்படி இருக்கக்கூடாது. நெஞ்சு வலி மட்டும் உடனே பார்க்கணும். வலிக்கலடா போடா. 108க்கு நம்பர் தெரியலன்னு சொல்ல வேண்டியானே. சாமி உங்களுக்கு தெரியுமா? ஆத்தாடியோ. உலகத்திலேயே 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே அறிவாளி நீ தான்டா. நான் அப்போவே 1000 ரூபா தர்றேங்கும் போது எனக்கு 500 ரூபா வேணுங்கும் போதே யோசிச்சிருக்கணும். உனக்கு அண்ணனாடான்னு. ஐயா என் பணம் 2000 கூட வச்சுக்கடா, என்னை ஆள விடுறா. என் காசை கூட நீ வச்சுக்கீங்க, என்னைய விடியா விட மாட்டாயா, அவன் தீர்ப்பு எழுதாம விட மாட்டாயா. கொஞ்ச நேரத்துல பாக்குறேன். இப்ப பாரு அவன் ஒத்துக்கிற மாதிரி பொய்ன்னு தூக்கிட்டு போன யானைய கொசு குண்டி வந்து கீழே விழுந்துருச்சு. அவ்வளவா இறுக்கி கட்டுறது கொஞ்சம் லூசா கட்டி இருக்கலாமே. 4000 நம்ம 500. யானையை மட்டும் எடுக்கலான்னு கீழே வர்றேன். என் மையன் இளையவே அந்த யானையை தூக்கி மூக்கு ஓட்டைகளை நுழைச்சுக்கிட்டானப்பா. அந்த பையன் அந்த வேலை செய்வாங்க. அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை தள்ளிடுவான் உள்ள. இது ஒரு யானை. நீ பார்த்த 4000 நம்ம 500. அதுக்கு மேல உங்க 2 பேரையும் பார்த்துட்டேன். அப்புறம் ஏதாச்சும் பொய்ன்னு சொன்னமா வெற்றி. உங்களை பார்த்தேன்னு தான் சொன்னேன். கொல்ல பாரு ஒன்னேத்தே முதல்ல போடுவேன். கார்ல ஒண்ணாந்து எல்லா பேரையும் சங்கத்துக்கு கூட்டிட்டோம்னா மொத்தமா எங்கிட்ட வேற எங்கிட்ட கூட்டி வந்து பாத்துருக்கீங்க. என்னது உங்க கதையை முடிக்காம நான் கதையை முடிக்கிறேன். முன் ஜென்மத்துல மன்னர், நீ மந்திரி, ஒரு காவலர். 4000 ரூபாய் கடன் கேட்கிறேன்ட்ட. யாரு? நீதான். ஆமா நான் சொல்லலையா? போய் சாமி கிட்ட ஒரு 5000 ரூபாய் காசு வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு 4000 தான் கொடுத்தாருன்னு சொல்லலையா? போன ஜென்மத்தில் நடந்த கூட ஞாபகம் இல்லையா? 4000 நம்ம 500 விடக்கூடாது. 4000 கொடுக்குறேன். ஆமா கொடுக்கறதுக்கு. ஆமா ஆமா ஆமாங்க. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல கட்டணும் சொன்னேன். சொன்னா ஆமா ஆமா. சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தானே அங்க இருந்தேன். ஆமா ஆமா. நல்லா சிரிச்சுக்கிட்டேன். பணத்தையும் கொடுத்துட்டு சாட்சிக்கு எழுத்து போட்டாரு. ஆமா ஆமா. எதிர்நாட்ட மன்னர்கள் போட்ட ஜென்மத்துல எதிர்நாட்ட மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டோம். சண்டைனா அடினா அந்த அடி அடிச்சாங்க. தழும்போட இன்னும் கிடக்க. ஐயோ கொல்றானே. 4000 நம்ம 500. மறு ஜென்மத்துல பிறந்தேன். பெருமாள் ராஜ், கரியரன், தொர்ராஜ், நாரதர், காவலர், பலவாத்தியா. ஆமா உண்மைதானே? போன ஜென்மம் வாங்கினது. ஆமா. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். ஆமா. யாரா சாட்சிக்குன்னு கேட்டேன். வாங்கினியா? போன ஜென்மத்துல 4000 கட்டினியா? ஏன் கட்டல? செத்துட்டோம்ல. மறு ஜென்மத்துல பிறந்தியா? யாரா பிறந்த? நான் அறிகிறேன். நீங்க பெருமாள் ராஜ், இப்ப யாரா இருக்க? இப்ப நான் காவலர், நீங்க நாரதர், ஒரு பலவாத்தியா. உண்மைதானே? போன ஜென்மத்துல வாங்கியல 4000. அடுத்த ஜென்மத்துல கட்டணும் இல்ல, அந்த 4000 குடுறா. இருவாரு. என்ன கேட்டாரு? என்ன? போன ஜென்மத்துல வாங்கின 4000 மறு ஜென்மத்துல கட்டணும் இல்ல, அந்த 4000 கொடு. உண்மைதான். அப்ப குடுறா. உண்மைதானே? ஹலோ, உண்மைதான் சொன்னா நீங்க தான் காசு கொடுக்கணும். உண்மைனா பந்தய பணத்தை வச்சுக்க. வாங்கின கடை 4000 கொடு. வாங்கின கடை 4000 குடுறா. இல்லையா? பொய்னு சொன்னா தாயா நான் காசு கொடுக்கணும். சரி, அப்ப வாங்கின கடனை கொடு 4000. நான் எப்போ வாங்கினேன்? அப்ப பொய் தானே? இல்லையா? ஏய், வாங்கினது உண்மையா பொய்யாடா? நீ அது ஆமானாலும் காசு கேட்குறியா, இல்லைனாலும் காசு கேட்குறியா? உண்மையா பொய்யா? இல்லையா? நான் நடுவர்கிட்டே கேட்குறேன். ஐயா ஐயா என்ன அப்படி அங்க தெரியுது? இல்ல பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். அந்த அம்மா நாதஸ்வரம் எப்படி வாசிக்குது பாருங்க. ஏய், அது நாதஸ்வரம்டா, கொம்பு. கண்ணாடி புரிஞ்சு எப்படி வளைஞ்சிருக்கேன்னு வாசி. நாதஸ்வரம் எந்த காலத்துல வளைஞ்சு? ஆமா, இப்ப என்ன பிரச்சனை? 4000 பணத்தை கொடுங்க. முடிவு சொல்லு. பஞ்சாயத்து முடிஞ்சு அவ்வளவுதான். நான் சொல்றேன் தீர்ப்பு. கொடு 2000 கொடு. சீ 4000 கொடு. 81 82 டேய் என்றாங்க. இது எவ்வளவு இருக்கு பாருங்க. 2000 இருக்கு. 2000 இருக்கா? நீங்க 500 ரூபாய் நோட்ல எத்தனை இருக்கு? 4 நோட் இருக்கு. சபாஷ். நீங்க எவ்வளவு கட்டினியா? 2000 கட்டினேன். திருப்பி நான் கொடுத்துட்டேன்ல? கொடுத்துட்டேன். மொத்தம் எவ்வளவு கொடுத்துறீங்க? 2000 கொடுத்துறீங்க. 500 ரூபாய் நோட்ல எத்தனை இருக்கு? 4 இருக்கு. வெரி குட். நான் 2000 கட்டினேன். எங்க இருக்கா? இருக்கு இருக்கு. உங்க டாடா காசு நான் கொடுத்துட்டேன். இருக்கு. 500 ரூபாயா கொடுத்துருக்கேன். ஆமா. எத்தனை 500 ரூபாய் இருக்கு? பொண்ணே விடுவேன். எத்தனை ஓட்ட எல்லாம் 4000 இருக்கு. 4 இருக்குல? ஆமா. டேய் கட்ட செய்த மணி நேரத்து கூட. சட்ட சட்ட சட்ட. என்ன? ஏய் பரதபர. ஹலோ. என்ன? சட்டை பிடிச்ச அந்த குலகாரன் சட்டையில கை வச்சா கோவம் வந்துடும். நீ யார் வச்ச பிள்ளையோ நீங்கள் போங்க, நான் பணத்தை ஜிபே அனுப்பிச்சுட்றேன். போய் சமாதானம் பேசிக்கிட்டேன். போய் சுரக்கலையா போயிரியா, பணத்தை அனுப்பிச்சுட்றேன் நான். எதுக்கு என்னடா யார் ஊர்ல வந்து யார்? ஐயோ என்ன ஜஸ்ட் மிஸ். கனகாம்பரம் வச்சிருக்கீங்க. கனகாம்பரம். டேய் பணத்தை குடுறா முதல்ல. என்னங்க? பணத்தை குடு. பணத்தை 4000 குடுறா. கொடுத்துறாத. ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? உங்களோட காசை நான் தர்றேன். வை.
எவ்வளவு வேணும்? 4000 குடுடா. இங்க வைக்கிறேன். சரியான ஆம்பளை. உங்க அப்பா பிரம்மாவுக்கு நீங்க மாப்பிள. மகேன்னா நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள இந்த காசு எடுத்துக்கிட்டு நீங்க இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. வைய முதல்ல. காசை வைக்காத. நீ ஏன் வீரத்தை கவலைப்படுற? நான் பண்ணாத பஞ்சாயத்தா காசை தொட்டாருன்னா கையை வெட்டி போடுவேன். முதல்ல கவலைப்படாதீங்க. 4000 நமக்கு தான். 5 எண்ணுவேன். அதுக்குள்ள எடுத்துட்டு ஓடிடணும். பாப்பமா பாப்பமா. யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட? 1 1.25 1.5 1.25 2 2.25 இந்தடா எண்ணிக்கை எப்படி போகணும்? 2 நீ எண்ணி நக்குன 2.25. ஏய் என்ன நடக்குது பாரு. என்ன சிப்பு கையை வெட்டுறவனுக்கே ஜாமியார் ஓடி போயிட்டாரே. அது சரி, இங்க இருந்த காசு எங்க? சபா சிவரத்தவா ஜெயிச்ச உடனே காசை கைப்பற்றிட்டியா? அப்படிதான் இருக்கணும். சரி, நான் அடுத்த பஞ்சாயத்துக்கு போகணும். என்கிட்ட 500 ரூபாய் கொடுங்க, நான் கிளம்புறேன். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு இப்போ உங்களுக்கு 500 ரூபாய் வேணும்? நம்ம 2 பேரும் செபிச்சோம்ல. எங்கடா செமிச்சான்? காசை வைக்காதேங்கிற நான் வைப்பேன். கரண்ட் பில்லு கட்டுற காசுடா. உங்களுக்கு என்ன காசு தானே வேணும்? எவ்வளவு தரணும்? நான் எவ்வளவு தரணும்? 4000 5000 தரேன். கண்ணை தொடஞ்சா நல்லா சிரிங்க. 5000 தர்றேன். ஒரு கேள்வி வைப்பேன், பதில். 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 தாரேன். அமைதி அமைதி. இதே வேலையாத்தான் தெரியும் போல இருக்கே. ஆத்தாலும் மகளும் அவசாரி போய் கை காசு நட்ட மனகதை ஆகி போச்சு. இந்த ஆளை கூப்பிட்டு நீங்க பஞ்சாயத்து வச்சிருக்கியா பாருங்க. பரிமளம் எப்படி காசை வாங்குறது? கொழுந்து வாசம் நீராகாது உன்னுடைய மதுரை மாறி கொழுந்து வாசம் நீராகாது உன்னுடைய பாடோடு பாடோடு இது மறையாத நம்முடைய பாதம். நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஆமா, அவரை தங்கச்சியை கூட்டு போய் நம்ம 3 பேருமா சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். தங்கச்சி செல்லாம் வாமா மின்னல் வா. நீ என்று தூங்கா
கண்ணே வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் ஏனத்தாவே காணப்பறவை பாட நினைத்தால் கையில் வருமே பருவப்பாடும் மஞ்சள் மணக்கும் எனக்கு வைத்த பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும் நாளே இருக்கும் 30,000 தினங்கள் அள்ளி தெளிக்கும் நாளே மெய்யானது கதையேது நீ பாடினார் அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே இடது விலையே தூசு விழுந்தால் வலது விலையோ கலகி விடுமே இருட்டில் கூடு இருக்கும் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருமே சொர்க்கமெதற்கு இந்த பெண்ணுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணீரா இந்த வரந்தான் உன் மன்னன் துறவும் இந்த வரந்தான் உயிர் சுகமானது சுவை நீதான் நீ பாடினார் பாடி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே இனி நாடு யாரு அண்ணன் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு அப்பா 1100 ஆண்டு நீ வாழ வேண்டுமாம்மா பல்லெல்லாம் கலட்டும் என்ன கிளவி ஆனக்கு அப்புறமா இல்லைம்மா நான் வர வர பாக்ஸிங்கில் இருக்க மண்ணு மூட்டை மாதிரி ஆயிட்டேன் போராள் வர்றாள்லாம் அடிச்சு என்னது இது நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா தெரியுமா யாரு ஒரு மாமுனிவர் மாமுனிவரா ஆமா நாரத மகரிஷி அழைத்து வாருங்கள் ஐயா சாமி புகை உள்ள போய் சுத்தமா அடைக்கிற எங்க இருந்து வருது இந்த புகை அண்ணே நமஸ்கார் நாரத ஆசி வளங்க வாங்கிட்டேன் வச்சிருக்காரு 2 கட்டப்பை கொடுக்கவா வருக வருகவே நல்லா வரு குருடாயில் பெனாயில் டெட்டாயில் எல்லாம் ஊத்தி மண்ணள்ளி போட்டு கொர 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 வணக்கங்களே வள்ளியனை வாழ்த்துங்களே வாழ்த்துங்களே உலகம் போற்றும் உயர்ந்தவரே என்றும் வருக வருகவே